அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பிடி ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட குரூப்பில் நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம், அதாவது 7/1/2024 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேதியில் அக்ஷயாவோட ட்ரா நடந்தது. அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சேனலில் நேற்று என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 7/1/2024 இன்றைக்கி தேதிக்கு நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப்பில் ஒரு 6 நம்பர் எழுதி போட்டிருந்தோம். அதில் 6535 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டில் எழுதி போட்டிருப்போம். ஓகேங்களா? அடுத்து இந்த நம்பர் எழுதி போட்ட அந்த 6535 என்ன மாதிரியான எண்களை நீ ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். ரிசல்ட் இன்றைக்கி 3564. ஓகேங்களா? இந்த 3564 நமக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு 4 டிஜிட்டை மிஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனால் நாளைக்கான சிறந்த ஒரு 4 டிஜிட் கணிப்பு பார்த்திங்கன்னா வின்வின்க்கு இருக்குது. அது பார்த்திங்கன்னா 8/1/2024 சிறந்த சார்ட் கணிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட குரூப்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே கூட என்ன கொடுத்துருந்தோம்னு கேட்டிங்கன்னா ஆல் போர்டில் 5 அப்படின்னு கொடுத்துருந்தோம். 6 அப்படிங்கிற நம்பருமே நம்ம கொடுத்துருந்தோம். சரியாக இன்றைக்கி ஆல் போர்டு நல்ல ஒரு மாசான ஒரு ஹிட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 2017 சார்ட்டு. இப்போ நான் இந்த சார்ட் எம்டியாக தான் வச்சுருக்கேன். பட் இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான வீடியோ நம்ம இன்றைக்கி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். 7/1/2024 கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்க்கு அக்ஷயாவுக்கான ஒரு சிறந்த கணிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த விஷயம் கொஞ்சம் நாம் சேனலில் பார்ப்போம். நம்ம சேனலோட லிங்க் இது தான். இதை பாருங்கள். கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் 7/1/2024 அக்ஷயா 633 அப்படிங்கிற ஒரு ட்ரா நம்பரில் நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போயிருந்தது. ஒரு 100லேருந்து ஒரு 150 அந்த ரேஞ்சு தான் போயிருந்தது. இது பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. அதனால் இந்த விஷயத்தை பாருங்கள். இதில் நம்ம இன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்மளோட சேனலில் 7/1/2024 கெஸ்ஸிங் கொடுத்தது 6535, 5154, 4093, 5615, 4669, 0555 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங் கொடுத்த எல்லா நம்பர்லேயுமே காமனாக இருக்கக்கூடிய 3 நம்பர் 5, 4, 6 தான். இன்றைக்கி இந்த நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேமில் ப்ளே ஆகிருக்கு. இதில் இன்றைக்கி 3564 அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஜிட் கெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்ல இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்த முதல் நம்பரே 6535 தான். இந்த நம்பரை 3564ன்ட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு. இன்னொரு விஷயம், எழுதி போடும் பொழுது இன்றைக்கி வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஆல் போர்டு ஏபிபிசிஏசின்னு சொல்லிட்டு நான் சரியாக கொடுக்காம விட்டுட்டேன். பட் நம்மளோட இன்றைக்கி என்னோடய பர்சனல் யூடியூப் குரூப்பில் இன்றைக்கி ஆல் போர்டுக்கு 5, 6 அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு கணிப்பாக இருந்தது. நல்ல ஒரு வெற்றியோடு இன்றைக்கி தொடங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் சேனலில் நீங்கள் நேற்று என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். 7/1/2024 கெஸ்ஸிங் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இந்த வீடியோவில் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம கெஸ் பண்ண இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம். ஓகேங்களா? நம்ம மார்க்கிங் பண்ணி போட்டது பார்த்திங்கன்னா எந்த இடம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டோன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம். ஓகேங்களா? இது 2017 சார்ட்டு. செப்டம்பர் மாதத்துக்கான நேற்றையோட கணிப்பை வச்சு இன்றைக்கி இந்த கணிப்பு வரும்னு சொல்லிட்டு நம்ம அக்டோபர் மாதத்தில் கணிச்சு எடுத்தோம். பட் அதே அக்டோபர் மாதத்தில் சேம் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இன்றைக்கி 3564ன்ட்டு டைரெக்டான ஒரு 4 டிஜிட் நம்பரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது நல்ல ஒரு க்ளூ இருந்தது. பட் நம்ம சரியாக கவனிக்க முடியாத சூழ்நிலை. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்டிகுலரான இடத்துல இந்த மாதிரியான எண்கள் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் அதை சரியான இடத்துல பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு நல்ல க்ளூவோட ஒரு நல்ல ஒரு வின்னிங் அமௌண்ட் எடுத்து தரதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற முழு வியூ பார்த்திங்கன்னா 2017 சார்ட்டோட ஃபுல் வியூ. சரிங்களா? இப்போ இதில் நேற்று நம்ம எங்கே இடம் எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னு பாருங்கள். நேற்று நம்ம சொன்னது இந்த
பர்டிகுலரான இந்த இடம் சரிங்களா. பர்டிகுலரான இந்த இடம் நம்ம மார்க் பண்ணி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு கீழே எழுதி போட்டிருந்தோம் சரிங்களா. அதாவது இந்த பர்டிகுலரான 6 கட்டங்கள் இருக்கக்கூடிய எண்கள் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதி போட்டிருந்தோம். இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்த நம்பர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி பக்கத்தில் நம்மளோட சேனலில் கொடுத்த அந்த இதையும் காட்டுறேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து இப்போ இதில் என்ன மாதிரியான இடம் வந்து மிஸ் ஆகிருக்கு, என்ன மாதிரி கணிப்பு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. இதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்த விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த 403 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு க்ளூ நம்பர் வந்து நான் பார்த்தேன். இந்த 403 அப்படிங்கிற பர்டிகுலரான இந்த க்ளூவை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி க்ளூ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதே 403 வந்து இந்த இடத்துல 302ஆக வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு நல்ல ஒரு கெஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் நேற்று வீடியோவில் கொடுத்துருந்தப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, டாப் க்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 57 அப்படிங்கிற மாதிரி ஒரு எண் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அந்த நம்பர் நான் சொன்னேன்னா, இதனோட பாட்டம் க்ளூவும் இன்றைக்கி நம்ம கெஸ் பண்ண அக்ஷயாவுக்கு கெஸ் பண்ண நம்பரில் வந்து பாட்டமில் 68 அப்படின்னு சொல்லி இருந்தது சரிங்களா. அதனால தான் நான் பர்டிகுலராக இந்த இடத்த வந்து நான் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் விஷயத்த சொன்னேன். இது வந்து நல்ல ஒரு க்ளூவாக இருந்துச்சு. பட் வந்து நம்ம அதை தவற விட்டுருக்கோம். இந்த க்ளூக்கு 5க்கு வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு 7ங்கிற நம்பருக்கு வந்து 8ங்கிற ஒரு டாப் க்ளூவை செட் பண்ணிட்டு தான் பார்த்தேன். 403 வந்து எகைன் 302 வரும்னு சொல்லிட்டு இந்த இடம் நம்ம மார்க் பண்ணி இன்றைக்கி வீடியோவில் போட்டிருந்தோம் சரிங்களா. இன்றைக்கி எந்த இடத்துல நமக்கு பர்டிகுலராக ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதே ஸ்டெப்பில் இந்த ப்ளூ கலர் மார்க்கிங்க்கு ஒரு ஸ்டெப்பு மேலே போயிருந்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 56ன்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும் சரிங்களா. 56 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். அந்த 56 சரியாக நம்ம பார்க்காம விட்டாச்சு. அதனால் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு 4 டிஜிட் நம்பரை கண்டிப்பாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், நேற்று 57லேருந்து 56 டாப் க்ளூவுக்கு சரியாக போயிருக்கு ஓகேங்களா. அதில் நேற்று எப்படி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிற எண்களுக்கு கீழே, அதாவது நான் சொல்லக்கூடியது இந்த நம்பர் 7 இந்த பர்டிகுலராக மேலே இருக்கக்கூடிய குழுவில் வந்து 57 வந்து 7லேருந்து ரிசல்ட் வந்து 7034 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து முடிஞ்சிருக்கு சரிங்களா. இன்றைக்கி எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 7 மேலே போகும்போது 57ங்கிற க்ளூ நம்பர் 5க்கு 5ஆகவும் இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆக கன்வெர்ட் ஆகி இங்கே போயிருக்கு ஓகேங்களா. அப்போ இந்த 6க்கு கீழே இருக்கக்கூடிய எண்களை தான் நம்ம இன்றைக்கி சரியாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். நான் ரொம்ப தவறுதலான அந்த விஷயத்தை நான் வந்து செஞ்சிட்டேன் சரிங்களா. நானும் சரியாக பார்க்காம விட்டுறதுனால ஒரு நல்ல ஒரு 4D நம்பரை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து இன்றைக்கான எண்கள். இங்கே வந்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம கொடுத்த நம்பர் வந்து 403 பாட்டம் க்ளூ கொடுத்துருந்தோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 302 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். எகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த 57ங்கிற க்ளூ வந்து எப்படி மேலே போனால் 56ன்னு சொல்லிட்டு க்ளூ மேலே போயிட்டு அதனோட பாட்டம் க்ளூ பாருங்கள் 02 அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கும். அதை நான் ரெட் கலரில் மார்க் பண்ணி காட்டுறவங்களுக்கு 02 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இதில் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு கேளுங்க. நேத்தியோட பாட்டம் க்ளூ வந்து 03, இன்னையோட பாட்டம் க்ளூ 02. எக்ஸாக்டான பக்காவான ஒரு ஜென்யூனான ரிசல்ட்டாக இருந்திருக்கும். நல்ல ஒரு தரமான 4D நம்பரை வந்து நம்ம விட்டாச்சு சரிங்களா. இப்போ இதற்கான அடுத்த நாள் சரிங்களா, அதாவது 8/1/2024க்கான வின்வின்க்கு ஒரு சிறந்த கணிப்பு எந்த மாதிரி இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பர்டிகுலரான இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ என்னோட ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே 57 அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் வந்த ரிசல்ட்டு சரிங்களா, அதாவது 3074 அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய பர்டிகுலர் இந்த ரெட் கலரில் பாக்ஸில் போட்ட நம்பர் வந்து ரிசல்ட்டாக கிடச்சிது ஓகேங்களா. அடுத்து இன்றைக்கி இந்த 56ங்கிற க்ளூவில் எக்ஸாக்டாக 3564ன்ட்டு டைரக்ட் 4 டிஜிட்டாகவே இங்கே கிடச்சிருக்கு. ஒருவேளை எகெயின் வந்து இந்த இடத்துல எனக்கு மேலே போகும்போது 55ஆக இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆகுது ஓகேங்களா. இந்த இடத்துல 55 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் ஆகுது. ஒருவேளை இந்த 55ஆக இருக்கலாமா, 2 இடங்களில் வந்து எனக்கு 55 வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது ஓகேங்களா.
இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த 56 திருப்பி ரிப்பீட்டேஷனில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 45ஆகவும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் இன்றைக்கி நான் ஒரு 3 நம்பர் தான் உங்களுக்கு சிம்பிளாக நான் எழுதி போடுறேன். ஓகேங்களா? அந்த 3 நம்பரை ரொம்ப வேல்யூபிளான நம்பர்ஸ். பட் வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுற பட்சத்தில் நாளைக்கே உங்களால் 100% ஒரு 4 டிஜிட் தரமான நம்பரை எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 3 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 55க்கு கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த 45க்கு கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர். ஓகேங்களா? நான் மார்க் பண்ணிட்டேன். சின்ன கட்டமாக உங்களுக்கு நான் போட்டு காட்டணுன்னா தான் அது சரியாக உங்களுக்கு புரியும். அதனால் நான் வந்து முதல்ல க்ளூ நம்பரை மார்க் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 55, ரெண்டாவது இந்த 55. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 55 கொஞ்சம் சின்னதாகவே நான் மார்க் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வேளை இந்த 45 போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி போடுறேன். ஓகேங்களா? இங்கே கீழே முதல் 5க்கு கீழே இருக்கக்கூடிய எண்கள் வந்து 82, 61 அப்படிங்கிற நம்பர். ஓகேங்களா? இது முக்கியமான ஒரு நம்பர். சரிங்களா? இன்றைக்கி 82, 61 அப்படிங்கிற நம்பர். எகெயின் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு 55 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன க்ளூ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 62, 88 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? அடுத்து இந்த 45க்கு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7380 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் இருக்குது. மொத்தம் இன்றைக்கி நம்ம குரூப்பில் கொடுக்கக்கூடிய 3 எண்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 82, 61, 62, 88, 73, 28. ஓகேங்களா? இதில் ஒரே விஷயம் நல்லா கவனித்து பாருங்கள். நேற்று வந்த நம்பருங்கள்லேருந்து நம்ம கணிச்சு எடுக்கும் பொழுது க்ளூ நம்பர் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீக்கில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நேற்று வந்து க்ளூ வந்து 57, அதாவது 57 க்ளூவில் என்ன நம்பர் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3074 அப்படிங்கிற இந்த நம்பர் இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து இன்றைக்கி வந்த நம்பரில் என்ன க்ளூ நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த 56. நேற்று 57ல் வந்து இந்த 3074 வந்துச்சு. இந்த 56ல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3564 வந்திருக்கு. ஒருவேளை நான் மேலே போகும்போது இந்த 3ல் இருக்கக்கூடிய க்ளூ நம்பரில் கண்டிப்பாக ஒரு 4 டிஜிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் 100% என்னால் கணிக்க முடிஞ்சது. இதை வந்து எந்த அளவுக்கு நாளைக்கு ரிசல்ட்டாக வருங்கிறது இந்த க்ளூ நம்பர் பேஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இதே இடங்களில் பர்டிகுலராக வந்து மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு நம்பர் பட்டுச்சுன்னா நான் சொல்லக்கூடிய க்ளூ நம்பரை நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? நேற்றையோட க்ளூ நம்பர் 56ன்னு எடுத்துக்கலாம், 63ன்னும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 56க்கு கீழே வரும்பொழுது 55ங்கிற நம்பர் எங்கேயாவது க்ளூவில் இருந்ததுன்னா பார்த்து எடுக்கலாம், அல்லது 45 அப்படிங்கிற நம்பரையும் பார்க்கலாம். மேலே போகும்போது எகெயின் வந்து 55, 45 அதே க்ளூ நம்பர் தான் நீங்கள் பார்க்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் 67 அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் க்ளூ நம்பராக செட் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எழுதி போட்ட இந்த 3 நம்பர் இம்பார்ட்டண்டான இருக்கக்கூடிய இந்த 3 நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல எழுதி போடுறேன். அதனால் நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு டார்க் கலரில் எழுதி போடுறேன். 82, 61, 82, 61. ஓகேங்களா? அடுத்த நம்பர் 6288, 6288. ஓகேங்களா? இன்னொரு நம்பர் 7328, 7328. ஓகேங்களா? இந்த 3 நம்பர் ரொம்ப வேல்யூலான நம்பர்ஸ். அதனால் நாளைக்கே உங்களால் ஒரு 4 டிஜிட் எடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த 3 நம்பர்லேருந்து எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு லாஜிக் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நேத்தியோட நம்பரில் நம்ம எழுதி போடாத நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் தெரியிற நம்பர் பாருங்கள் வீடியோவில் 6535ங்கிற நம்பர் வந்து அதிகபட்சம் நமக்கு வந்து குரூப்பில் இருந்திருக்கு. அதாவது நேற்று நம்ம எடுத்த கணிப்பில் இருந்திருக்கு. 46, 64மே இருந்திருக்கு. ஓகேங்களா? 56, 46, 65, 54 இந்த 3 நம்பருமே ரிப்பீட்டேஷனில் பாக்ஸில் போடும்பொழுது கண்டிப்பாக நம்ம குரூப்பில் நேற்று எடுத்த வின்னிங் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நினச்சிருப்பேன். பட் வந்து நம்ம தவறுதலாக யாருமே அதை வந்து நீங்கள் டைரெக்டாக தான் வைக்க சொல்லியிருந்தேன். அதனால் தப்பு என்னோடது தான். நீங்கள் அந்த நம்பரை கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்க பட்சத்தில் வந்து இன்றைக்கி மிஸ்ஸிங் ஆகிருக்கும்.
பட் இன்றைக்கி ஒரு தரமான எண்கள் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நேற்று நான் எழுதி போட்ட நம்பருங்களை வந்து நான் ஏபிபிசி ஏசி ஆல் போடுன்னு நான் எழுதி போடலை. அப்படி நான் எழுதி போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே வின்னிங் வாங்கியிருப்பீங்க. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னக்கூடிய சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாருங்கள். இந்த 3 நம்பருங்களையுமே ஒரே ஒரு நம்பர் ரிப்பிட்டேஷனில் இருக்குது. 82 82 82. ஓகேங்களா. இந்த 82 28 82 அப்படிங்கிற நம்பர் வந்து ரிப்பிட்டேஷனில் இருக்குது. ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய ஏபிபிசி ஏசி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கக்கூடிய நம்பர் 28 82. ஓகேங்களா. நாளைக்கு நீங்கள் சிங்கிள் ஷாட்டாக என்ன நம்பர் ட்ரை பண்ணலான்னு சொன்னால், ஆல் போர்டுக்கு நாளைக்கு 8 அல்லது 2ங்கிற நம்பர் கண்டிப்பாக கேமில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. இன்றைக்கி இந்த நம்பர் தான் நமக்கு கெஸ் பண்ணி எடுத்துடக்கூடிய 8/1/2024க்கான வின்வின்க்கு ஒரு சிறந்த வின்னிங் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது நம்மளோட அந்த பார்ட்லேயே இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் வீடியோ. இதில் இன்னொரு கெஸ்ஸிங் இருக்குது, தரமான இன்னொரு கெஸ்ஸிங் இருக்குது, நல்ல க்ளூ, பக்காவான க்ளூ இருக்குது. இன்றைக்கி இந்த நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே போல் நான் இப்போ கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து அந்த நம்பரும் இம்பார்ட்டண்ட்டான எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல சிறந்த வின்னிங் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா. இப்போ அந்த நம்பர் என்னன்னு பார்ப்போம், அந்த க்ளூ எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. உங்களுக்கு அதே சார்ட்லேயே மார்க் பண்ணி கரெக்டாக காட்டினா தான் உங்களுக்கு அது சரியான விஷயமா புரியும். ஓகேங்களா. இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நேற்றையோட க்ளூ நம்பரில் என்ன நம்பர் இருந்தது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நேற்றையோட க்ளூ நம்பரில் ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, 4 நம்பரை நம்ம மார்க் பண்ணி எடுக்கும்போது ஒரு அட்டகாசமான ஒரு க்ளூ நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இந்த நம்பர் 5563 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா 5563 எகெயின் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. சரிங்களா. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு 3 நம்பரை மார்க் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ இந்த நம்பருங்களை வந்து கெஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த எண்கள் வந்து என்ன மாதிரி எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா. நேற்று வந்த நம்பர்லேருந்து இந்த 4 நம்பர் வந்து இருக்கக்கூடிய இந்த நம்பர்கள் வந்து நம்ம கட்டம் போட்டு பார்க்கலாம். இதுக்கான டாப் க்ளூவை நம்ம மேட்ச் பண்ணலாம். 5563ங்கிறது இந்த நம்பர்லேருந்து இந்த 5563 அப்படிங்கிற நம்பர்லேருந்து 3564ங்கிற டைரெக்டாக இன்றைக்கி அக்ஷயாவுக்கு வந்த ரிசல்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வின்வின்க்கு உண்டான நாளைய ரிசல்ட்டு. சரிங்களா. வின்வின்க்கு உண்டான ரிசல்ட்டை நம்ம க்ளூ வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதனோட டாப் அண்ட் பாட்டம் க்ளூ வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த கெஸிங் வந்து இதையும் போடலாம், பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த க்ளூவும் உங்களுக்கு சரியான இடமா இருந்ததுன்னா நீங்கள் 100% ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல க்ளூ பாருங்கள். அக்ஷயாவுக்கு வந்த க்ளூ வந்து டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா 5563லேருந்து திரும்ப எகைன் 5563 நமக்கு க்ளூவாக கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த 5563 இருக்கக்கூடிய இந்த 6 நம்பர்ஸு 5563 இருக்கக்கூடிய இந்த 6 நம்பர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் வந்து இந்த 6 நம்பர்ஸ் ஓகேங்களா. இந்த நம்பர்ஸை நீங்கள் எந்த மாதிரி டைப் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா. இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு மிஸ்ஸிங் இல்லாத ஒரு 4 டிஜிட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா. 3213 5403 0353 8261 2888. இந்த 2888 ஆல்ரெடி நமக்கு 888 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு
எண்களை வந்து போன மாதத்தில் ரிசல்ட்டாக கொடுத்துருந்தது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்த நம்பர் 2802 ஒரு நம்பர் இருக்குது. 2802 இந்த பேட்டர்னில் பார்க்கும்போது நமக்கு இந்த பர்டிகுலரான எண்கள் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது நமக்கு க்ளூ நம்பர் இந்த 7043 அப்படிங்கிற 343074 வந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் வந்து நேற்று அக்ஷயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3564 ரிசல்ட் வந்தது. சரிங்களா? அந்த 3564க்கு சரியான பாட்டம் க்ளூ டாப் க்ளூ ரெண்டுமே நல்லா மேட்சாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த பர்டிகுலரான இந்த இடம் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக மார்க்கிங் ஆகுது. இந்த ரெண்டு க்ளூவுமே நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பருங்களை வந்து உங்களுக்கு கட்டத்தில் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதனால் இந்த 3213 5403 0353 8261 2888 2802 எகெயின் வந்து அந்த ட்ரிபிள்ஸில் 888 வந்துருமோ அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த 3213லேருந்து இப்போ நான் எழுதி போட்டிருக்கக்கூடிய 6 எண்களை நீங்கள் அப்படியே டைரெக்டாக 25 ரூபா டோக்கன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதே நம்பரையே வந்து நீங்கள் ரிவர்ஸ்லையும் எழுதி போடலாம். ஓகேங்களா? அதாவது நான் இப்போ எப்படி எழுதி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் சொல்கிறேன். 3213 5403 இந்த நம்பர் நான் எப்படி எழுதி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதே ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பராக எழுதி போட்டிருக்கேன். அதாவது 3213 இப்படிங்கிற பேஸில் வந்து இந்த 6 நம்பரையுமே இருக்கக்கூடிய ஸ்லாட்டை நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா 3123 3045 அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸில் இருக்கக்கூடிய 6 நம்பர்களையும் நீங்கள் எழுதி போடலாம். எழுதி நீங்கள் 25 ரூபா டோக்கனில் கண்டிப்பாக பயன்படுத்துகிற பட்சத்தில் வந்து இந்த 6 நம்பர் இதே நம்பர்லேயே ரிவர்ஸில் எழுதி போட்டு நீங்கள் 20 ரூபா அல்லது 25 ரூபா டோக்கனில் வந்து 1 லட்ச ரூபா ப்ரைஸ் வர மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது எழுதி போட்டோன்னா இதில் சார்ட்டில் வந்து கண்டிப்பாக இடம் இருக்காது. அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், காலை வணக்கம்.